أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியமும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பரபரப்பான இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதை அடைவதற்காக பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்க்கையுடைய நன்மைகளை அடைந்து கொள்வதற்காகவும் அதனுடைய கவர்ச்சிகளை அடைந்து கொள்வதற்காகவும் பெரும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சிகள் எல்லாமே இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் பயன் தரும் விதமாக அமைந்தது என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக மாறிவிடும் என்பதை மூமின்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையுடைய நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக நாம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே நமது மறுமை வாழ்க்கையை மறந்துவிட்ட ஒரு நிலையாக ஆகிவிடக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில் நாம் தேடக்கூடிய எல்லாமே மறுமை வாழ்க்கைக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமைதான் உண்மையானதும் நிலையானதும் என்று சொல்லி காட்டுகிறான். வல் ஆஹிரத்து ஹைரு வ அபுகா. இந்த உலக வாழ்க்கை உண்மையானதும் கிடையாது, நிலையானதும் கிடையாது. இது ஏமாற்றும் வாக்குறுதிகள், ஏமாற்றும் வசதிகள் தான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு ஏமாற்றும் வசதிகள். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஏமாற்றும் வசதிகளில் உள்ள அந்த இன்பங்களுக்காக ஓடியாடக்கூடிய நாம் உண்மையான இன்பத்தை தரக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையை மறந்தவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால், அல்லது அதில் மந்த நிலையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால், மறுமை வாழ்க்கையில் நமக்கு பெரிய அளவுக்கு நன்மை கிடைக்காமல் போய்விடுமோ என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நமது மந்த நிலை அல்லது மறுமை வாழ்க்கைக்கு உண்டான அந்த முயற்சி அல்லது அதை பற்றிய மறந்த ஒரு நிலை, இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரம் என்கின்ற மாதிரியான ஒரு சிந்தனையோடு செயல்படுவது எல்லாமே நமது மறுமை வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக மாற்றிவிடும் என்பதை நாம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கைக்காக பெரிய அளவுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த முயற்சிகள் எல்லாமே உலக வாழ்க்கைக்கும் நன்மையாக இருக்க வேண்டும், மறுமை வாழ்க்கைக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தும் வஃபில் ஆஹிரத்து ஹசனத்தும் வக்கீலா அதான் பண்ணார். இந்த உலகத்திலையும் எங்களுக்கு நன்மையை தருவாயாக, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை தருவாயாக. இதுதான் மூமின்களுடைய உண்மையான பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நமது வாழ்க்கையுடைய தேடலில் நாம் சிலவற்றை மறந்து செயல்பட்டோம் என்று சொன்னால் அது நமது மறுமை வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் மரணித்து விடுவோம். இந்த உலகத்திலே நம்ம நிரந்தரமாக இருக்க மாட்டோம். அதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால், நமக்கு முன் சென்றவர்கள் எல்லாம் அல்லது நம் கண் முன்னாலே இருந்தவர்கள் எல்லாம் சென்று கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் ஆதாரம், மிகப்பெரிய ஆதாரம். அதை விட பெரிய ஆதாரம் நமக்குள்ளே பல மாற்றங்கள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சின்ன வயசில் இளமையில் நாம் இருக்கக்கூடிய மாதிரி இப்போது இல்லை. பெரும் நோய்கள்லாம் நம்மளை தாக்கி கொண்டே இருக்கிறது. அடுத்தந்த நிலைகள்லாம் இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும் என்ற ஒரு நிலையில்
அது நம்மை எதை நோக்கி அழைத்து செல்கிறது, அது ஒரு இறப்பை நோக்கி அழைத்து செல்கிறது என்கின்ற அந்த சிந்தனை என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்துட மாட்டோம், எப்போதும் எல்லா காலமும் உலகத்திலே இருந்து கொள்ள மாட்டோம். நமக்கு நிச்சயமாக மரணம் வரும் என்பதை சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அதற்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையை பற்றி நம்ம கவனம் எடுப்பவர்களாக இருப்போம். அந்த கவனம் என்பது பல நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். நமது மறுமை வாழ்க்கைக்கு உண்டான சேமிப்பை நாம் சேர்க்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியது தான். மரணம் என்பது எல்லாத்துக்கும் வந்து தான் தீரும். அவங்க இவருக்கு தான் வரும், அவருக்கு தான் வரும்னு சொல்ல, எல்லா உயிருக்கும் மரணம் என்பது இருக்கிறது. மறுமை நாளில்தான் உங்களது கூலிகள் முழுமையாக கொடுக்கப்படும். உலகத்தில் எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களுடைய கூலிகள் முழுமையாக நமக்கு கிடைக்காது. நல்ல காரியமே செஞ்சாலும் சரி, சில நேரத்தில் நல்ல காரியங்கள் செய்திருப்பீர்கள், கெட்டவர் என்ற பெயரை கூட நீங்கள் எடுத்திருப்பீங்க. உலக வாழ்க்கையில் மனிதர்களுடைய தீர்ப்பு என்பது அப்படித்தான் இருக்கும். ஆனால் நமக்கு உண்டான உண்மையான தீர்ப்பு என்பது மறுமையில்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுபவர் வெற்றி பெற்று விட்டார். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் இன்பத்தை தவிர வேறும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னு சொன்னால் பயங்கரமான இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே ஏமாற்றும் இன்பம், இது ஏமாற்றும் வசதிகள், ஏமாற்றும் வாழ்க்கை. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு போதிக்கிறான். அப்போ இந்த ஏமாற்றும் வாழ்க்கை என்கின்ற இந்த சிந்தனையை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் உண்மையான வாழ்க்கைக்கு நாம் தயாராவதில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு நமக்கு ஏற்பட்டுவிடும். இது ஏமாற்று வாழ்க்கை. நமக்கு மரணம் இருக்கிறது, மரணத்துக்கு பின்னால் தான் முழுமையாக ஒரு வாழ்க்கை என்பது இருக்கும் என்பதை நாம் சிந்தனையை எப்போதும் வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இறை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்பவர்களுக்கு சொர்க்க சோலைகள் இருக்கிறது என்பதை நற்செய்தியாக கூறுவீராக. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொண்டு அது நல்ல செயல் மூலமாக நன்மையை அதிகரித்து கொள்பவர்களுக்கு மறுமையில் சொர்க்க சோலைகள் இருக்கிறது என்ற நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த சொர்க்கத்துடைய தன்மை எப்படி இருக்கும்னு சொன்னால், அவற்றில் கீழ்ப்பகுதியில் ஆறு ஓடும், அங்கே அவர்களுக்கு கனிகள் வழங்கப்படுவது போது இதுக்கு முன்னரும் இதுதான் நாங்கள் சாப்பிட்டோம், அதாவது இந்த உலகத்து கனிகள் மாதிரி தான் அதோடைய கனிகள் தோற்றம் இருக்கும். அப்போ நம்ம சொல்லுவோமா, நாங்கள் இதுக்கு முன்னால் எதை சாப்பிட்ருக்கோமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தோற்றம் தான் அது மாதிரி இங்கே வேறு சுவையாக மாற்றப்பட்டு அவங்களுக்கு வழங்கப்படும் என்ற கருத்தை தரக்கூடிய அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அங்கே தூய துணைகள் இருப்பார்கள், தூய்மையான துணைகள் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த மறுமை வாழ்க்கையுடைய இன்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு போதிக்கிறான். அவன் மறுமை வாழ்க்கையில் ஒருத்தருக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த சொர்க்கத்துடைய இன்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு எப்போதுமே இன்பம்தான் இருக்கும், அங்கே துன்பமே இருக்காது. எந்த அளவுக்கு இருக்காது, இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் துன்பமாக இருக்குமோ, ஒரு சளி கூட நமக்கு துன்பமாகத்தான் இருக்கும். ஒரு கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன வலி, ஒரு கண்ணீர், அது கூட நமக்கு துன்பமாக இருக்கும். இந்த உலகத்தில் பல்வேறு விதமான துன்பங்கள், உடல் ரீதியான துன்பங்கள், பிபி, சுகர், பயங்கரமான துன்பங்கள், நோய், அதே மாதிரி உலக வாழ்க்கையில் நம்மோடு கலந்துவிட்ட ஏராளமான விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கிறது. மனதளவில் ஏற்படக்கூடிய துன்பம், பல நிலைகளில் துன்பத்துக்கு அளவெல்லாம் சொல்ல வேணாம். ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு துன்பமாக இருக்குன்னு அதிகமான வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பம். ஒருவர் மர்மையில் போயிட்டார், சொர்க்கத்துக்கு போய்விட்டார் என்று சொன்னால் ஒரு துன்பமும் அவரை அணுகாது. இப்போ உலகத்தில் சின்ன சின்ன துன்பங்கள்லாம் கூட நமக்கு பெருசாக சில நேரத்தில் தெரியும்.
குடும்ப பிரச்சனைகள் பெரிய துன்பமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மாதிரியான எந்த ஒரு துன்பமும் மறுமையில் இருக்காது. மறுமை மீன்ஸ் அந்த சொர்க்கத்தில் இருக்காது. நரகத்தில் இதை விட கொடுமையாக இருக்கும். நீங்கள் இங்கே அனுபவிக்கிறத விட பல மடங்கு கொடுமையாக நரகத்தில் இருக்கும். சொர்க்கத்தில் இருக்காது. சொர்க்கத்தில் முழுக்க முழுக்க அது இன்பமாக இருக்கும். அந்த இன்பங்களை காலங்காலமாக அனுபவிக்கிறோம். இங்கே தான் இறப்பு இருக்கிறது. உலக வாழ்க்கையில் இறந்து விடுவோம். ஆகிரத்துக்கு இறப்பு கிடையாது. ஆகிரத்து ஹைரு வாபுக்கு, அது உண்மையானதும் நிலையானதுமாகும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். உயிர் நிலையான அந்த இன்பத்தை தரக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டவர்களாக நமது உலக வாழ்க்கையை நாம் தயாரிப்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தயாரிப்பு என்பது நமக்கு எப்போதும் நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தயாரிப்பாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயத்தில் கூட நமக்கு பெரும் நன்மைகள் கிடைத்துவிடும். பெரிய பெரிய காரியங்களில் இக்லாஸ் இல்லை என்று சொன்னால் அது பெரும் தீமையாக மாறிவிடும். அப்போ நமது உள்ளத்தில் இறைத்தன்மையை, இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் செய்வதன் மூலமாக மறுமை நன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நரகத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, யார் தீமையை செய்து அவர்களின் குற்றம் அவர்களை சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் நரகவாசிகள். உலகத்தில் தீமையை செய்கிறோம். அந்த தீமைக்காக நம்ம எந்த விதமான வருத்தமும் படுவதில்லை, பாவ மன்னிப்பும் தேடுவதில்லை. அல்லாஹ்வை பற்றி அச்சமில்லாமல் தான் தோண்டித்தனமாக நமது நினைத்த காரியங்கள் மனோ இச்சையின் அடிப்படையில் செய்து கொண்டே இருக்குமேயானால், அந்த குற்றம் நம்மை சூழ்ந்து கொள்மையானால் அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ சொர்க்கம் என்பது மிகப்பெரிய ஒரு இன்பத்தை தரக்கூடியது. அங்கே எந்த ஒரு துன்பமும் கிடையாது. அந்த துன்பத்தை தரக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் அங்கே நடக்காது. அங்கே எல்லாமே இன்பந்தான். அப்போ எல்லாமே இன்பந்தான் என்கின்ற ஒரு நிலையை தரக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு எப்பேற்பட்ட ஆசை வைப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். நமது செயல்பாடுகள் எந்த அளவுக்கு மேன்மைப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை மூமின்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது நம்பிக்கையின் அடிப்படையில் வரக்கூடிய சிந்தனை தானே. எனக்கு நிச்சயமாக சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவர் ஏற்றுக்கொண்ட ஒரு நம்பிக்கையில் அந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டவர்களாக நமது உலக வாழ்க்கையுடைய எல்லா செயல்பாடுகளையும் நாம் இக்லாஸோடி உளத்தூய்மையோடி நன்மையாக ஆக்கி கொள்ளக்கூடிய அந்த நிலை என்பது மூமின்களுக்கு இருக்க வேண்டும். அதே மாதிரி நரகம் என்பது மிக கொடியது. உலகத்தில் பட்ட துன்பம் அதுக்கு நம்ம சாட்சியாக இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய அந்த துன்பங்கள்லாம் நமக்கு ஏற்படுகிறது. நோய், சில பேருக்கு தீராத நோய்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அது மாதிரியான உடல் உறுப்புகளை இழக்கக்கூடியது, ஆப்ரேஷன், அது இதுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய நோய்கள்லாம் உலகத்தில் அனுபவிக்கிறோம். அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த நோயை மாதிரி பல மடங்கு துன்பத்தை தரக்கூடிய அந்த நரக நெருப்பு என்பது உங்களுடைய எல்லாத்தையும் அழித்துவிடும், எல்லா உறுப்புகளையும் அழித்துவிடும். சரி, அழித்துவிட்டு செத்து போய்விடுவோமே என்று சொல்லி நாம் நினைக்க முடியாது. அது உயிரூட்டமாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த வலியை தரக்கூடியதாக இருக்கும். தோலை கருகும் போதெல்லாம் புது தோலாக மாற்றி அந்த நரக நெருப்புடைய அந்த தீமையை, துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருங்கள் என்று நமக்கு அது தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை மறுமை வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். அதாவது நரக வாழ்க்கை. சொர்க்க வாழ்க்கை அப்படியே இன்பமாக இருக்கும். நரக வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு துன்பமாக இருக்கும் என்பதை மூமின்கள் அடிப்படையாக கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த நிலைக்கு, சொர்க்க வாழ்க்கையுடைய நிலைக்கு ஆசைப்பட்டவர்களாக நாம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, நம்மளுடைய குடும்பங்களும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நம்ம மட்டும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் ஒவ்வொருவரும் இருந்தால் அது நல்ல நிலை தான், தப்பு கிடையாது. நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நம்மளுடைய செயலாற்றக்கூடிய அந்த தன்மை அது நல்ல நிலை என்றாலும் கூடிய உயர்ந்த நிலை என்னன்னு சொன்னால், நானும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், என் குடும்பத்தினரும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், நாங்களெல்லாம் சொர்க்கத்தில் நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும் என்ற
எண்ணத்தில் நமது வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அவர்களுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது, நாம் எப்படி இருக்கிறோம், குடும்பத்தில் எப்படி செயல்படுகிறோம், குடும்ப உறுப்பினர்கள் எந்த மாதிரியான மறுமை சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய நிலை என்ன, இதை பற்றியெல்லாம் ஆராயக்கூடியவர்களாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகை விட்டு காத்துக்கொள்ளுங்கள். அப்போ உங்களையும் நீங்களே காத்துக்கொள்ளுங்க, உங்கள் குடும்பத்தினையும் நரகத்தை விட்டு காத்துக்கொள்ளுங்கள். அதன் எரிபொருள் மனிதரும் கற்களும் ஆகும். அதன் மேல் கடும் கொடூரம் கொண்ட வானவர்கள் உள்ளனர். அவர்கள் தமக்கு அல்லாஹ் ஏவியதில் மாற்றம் செய்ய மாட்டார்கள். இறக்கலாம் அவங்க மேலே அவங்க காட்டவே மாட்டாங்க. கட்டளை இடப்பட்டதை அவர்கள் செய்து முடிப்பார்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆனில் சொல்லும்போது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த குடும்பத்தினரையே காத்துக்கொள்ளக்கூடிய முதல்ல நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும், அடுத்து நமது குடும்பத்தினரையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தினர் எந்த மாதிரியான நிலையில் இருக்கிறார்கள், இறை நம்பிக்கையில் சரியாக இருக்கிறார்களா, இறை நம்பிக்கையை பேணுவதில் சரியாக இருக்கிறார்களா, மக்களுக்கு நன்மையை நாடுவதில் அவர்களுடைய நிலை என்ன, உயிரினங்கள் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்களுடைய நிலை என்ன, இந்த உலக வாழ்க்கையில் உள்ள அல்லாஹ் ஏவிய அந்த கடமைகளை அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்களா என்பது மாதிரியான எல்லா விதமான கண்ணோட்டத்தையும் நாம் கண்காணிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த கண்காணிப்பு இல்லை என்று சொன்னால் ஷைத்தான் அவர்களை கண்காணித்து விடுவான். ஷைத்தான் அவர்களை கையில் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளியாக நாம் மாறிவிடுவோம். ஏனென்று சொன்னால் ஷைத்தான் நமது பெற்றோர்களான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்லதை கெட்டதை நல்லது மாதிரி காட்டி வழிகெடுத்தான். அந்த வழிகெடுத்ததை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சுட்டி காட்டி இது மாதிரி அவங்க ஆகிவிட வேண்டாம், சைத்தானிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனத்தையும் நமக்கு இறக்கி வைத்திருக்கிறான். ஆதமுடைய மக்களே, உங்கள் பெற்றோர் இருவரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது போல் சைத்தான் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விட வேண்டாம். அவர்களின் வெட்கத்தங்களை அவர்களுக்கு காட்டுவதற்காக, வெட்கம் இல்லாமல் நடப்பதற்காக அவர்களின் ஆடைகளை அவர்களிடமிருந்து அகற்றினான். அவனும் அவனது இனத்தாரும் நீங்கள் அவர்களை காண முடியாத விதத்தில் உங்களை பார்க்கின்றனர். இறை நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு ஷைத்தான்களை நேசர்களாக ஆக்கிவிட்டோம். இதை நம்பாதவர்களுக்கு ஷைத்தான் நேசர்களாக ஆகிவிடுவார்கள் என்ற அந்த கருத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும்போது வெட்கத்தலங்களை அவர்களுக்கு காட்டுவதற்காக ஷைத்தான் அவர்களிடமிருந்து அவர்களுடைய ஆடைகளை, வெட்கம் என்ற அந்த ஆடையை அகற்றினான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கி வாழ்க்கையில் நீங்கள் யோசிங்க, எப்பேற்பட்ட வெட்கங்கட்ட காரியங்களை நாம் அன்றாட வாழ்வியலில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். நாமும் செய்து கொண்டிருக்கிறோம், நமது குடும்பத்தினரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் நம்ம சரி காணக்கூடிய, இப்படி தான் குடும்பம் இருக்கும் என்கின்ற ஒரு நிலையில், இப்படி தான் குடும்பம் நடத்த முடியும் என்கின்ற ஒரு நிலையில் அதை கடந்து செல்லக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட்டோம், பழகிவிட்டோம். இந்த வெட்கமில்லாத தன்மைக்கு பழகிவிட்ட ஒரு நிலையை இன்னைக்கு நீங்கள் எல்லா பெரும்பாலானவர்களுடைய நடவடிக்கையில் காணலாம், நாமும் காணலாம், மக்களுடைய நடவடிக்கையும் காணலாம். வெட்கமில்லாத விஷயங்கள் பலவற்றை நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு செக்ஸுவலான விஷயங்கள் மட்டும்தான் வெட்கம், வேறு எந்த ஒரு விஷயமும் வெட்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒருத்தர் ஒரு சகோதரர், அந்த சகோதரரை அவர் பழிக்கிறார் மீன்ஸ் அவரை திட்டிக்கிட்டே இருக்கிறார். எதுக்கு திட்டுறாருன்னு சொன்னால், ஏன்பா எதை கேட்டாலும் நீ பின்னடைஞ்சு, அது சில பேர் வெட்கப்பட்டுக்கிட்டு ஒதுங்குவாங்களா இல்லையா, நல்ல விஷயங்களுக்கு வெட்கப்படக்கூடாது. ஒரு கல்வி விஷயங்களுக்கு முன்னுக்கு வந்தால் தான் அவருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்.
தர்மம் செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டு ஒதுங்க முடியும்? தர்மம் செஞ்சால் தான் அவருக்கு நல்ல விஷயங்களுக்கு வெட்கப்படுதல் என்பது இல்லை. ஆனால் அவர் நல்ல விஷயங்களுக்கு வெட்கப்படுறார். அவர் சகோதரர் அவரை கண்டிக்கிறார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் அதை கடந்து போடும்போது அவர் விடு அதே மாதிரி விடு. நிச்சயமாக வெட்கம் என்பது ஈமானோடைய ஒரு அம்சம்தான். வெட்கங்கட்டத்தனமாக எல்லாத்தையும் இப்போ நல்ல விஷயத்துக்கே அவர் வெட்கப்படுறாருன்னு சொன்னால் கெட்ட விஷயத்துக்கு வெட்கப்படுவாரா? கெட்ட விஷயத்து பக்கம் போவாரா? அப்படிங்கிறது அதோடைய செய்தி. அப்போ அந்த அடிப்படையில் வெட்கம் என்பது ஒரு ஈமானுடைய ஒரு அம்சம். அந்த அம்சங்கள் இன்னைக்கு பால்பட்ட நிலையில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இங்கே காணலாம். வீடுகளில் நம்மிடம் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைகளில் வெட்கங்கட்டவர்களாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம். கடமையான விஷயங்களை மறக்கக்கூடிய ஒரு நிலை என்பது நமக்கு இருக்கிறது. கடமையான விஷயங்களை பேணுவதில் பெரும் பின்னடைவு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை மூமின்கள் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். மறுமையில் முதல் கேள்வியாக அந்த தொழுகை பற்றியான ஒரு கேள்வி என்பது இருந்து கொண்டிருக்கும். அப்போ அதை பற்றி நமது சிந்தனை உலக வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? கடமையான தொழுகையை சரியான முறையில் பேணக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? பேணுதல் என்றால் என்ன? நம்ம இஷ்டத்துக்கு தொழுகிறது கிடையாது. அந்த நேரத்தில் சரியான முறைப்படி நிர்பந்திக்கப்படாத நிலையில், சாதாரணமான நிலையில் சரியான நேரத்தில் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பல நிலைகளில் தொழுகையை பால்படுத்தக்கூடியவர்களாக பெரும்பாலானவர்கள் இருக்கிறோம். தொழுகையை பற்றி எந்த சிந்தனையுமே கிடையாது. பல நேரங்களில் சுபு தொழுவதே கிடையாது. சுபுவை ஏன் மென்ஷன் பண்ணுறோன்னு சொன்னால், அப்போ தான் சைத்தான் காதில் சிறுநீர் அடிக்கிறக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் நம்ம நடக்கும். எண்ணங்கள் இருக்கும். எப்படி இருக்கும்? நம்ம சுபுவுக்கு எந்திரிச்சு போகணும், சுபு தொழுவணும் அப்படின்னு சொல்லி அலாரம்லாம் கூட சில பேர் வைப்பார்கள். இன்றைக்கி எப்படியாவது நம்ம சுபு தொழுதுடணும், ரொம்ப நம்மளை இன்சல்ட் படுத்துகிறாங்க, எல்லாமே நமக்கு சுபுவை ஞாபகப்படுத்துகிறாங்க, இன்றைக்கி எப்படியாவது தொழுகை நடத்திடணும், தொழுகைக்கு போகணும்னு சொல்லி அலாரங்கள்லாம் வைக்கக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் அலாரம் அடிக்கும்போது அந்த சைத்தான் விடுவான், ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டாவது நம்ம தூங்கக்கூடியவர்கள். பல நிலைகளில் பல பேருக்கு சுபு தொழுகை என்பது அந்த சூரியன் வெளிச்சத்துக்கு அப்புறம்தான் நடக்கக்கூடியதாக இருக்குது. எப்படி தொழுகை பேணுதல் என்பது ஆகுங்க? தொழுகை பேணுதல் என்பது அதோடைய நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அந்த நேரத்தில் தொழக்கூடிய ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்துறது தான் அது சரியான நிலையாக இருக்கும். நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் வேறு சட்டமாக அது மாறும். நிர்பந்திக்கப்படாத நிலையில், சாதாரண நிலையில் அந்தந்த நேரத்துக்கு தொழக்கூடியது மிகப்பெரிய ஒரு கடமை உணர்வு, நன்மை தரக்கூடியது. மறுமையில் கேள்வியிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ள ஒரு முக்கியமான அந்த கடமையை நாம் எப்படி பேணக்கூடியவர்களாக இருக்கிறோம்? அதுக்கு அதை பால்படுத்துகிறோம். அதை பால்படுத்துறதுக்கு வெட்கமே பட மாட்டேங்கிறோம். வெட்க உணர்வு நம்மகிட்ட அது இல்லை. எத்தனை நாள் தான் இல்லை? எத்தனை நாள் தான் அதை நான் தொழக்கூடியவர்களாக இல்லை? பல பேருக்கு தொழுகையே மறக்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. நாமே எப்படி இருக்கிறோம்னு சொன்னால், நம்ம குடும்பத்தினரை தொழுவதற்கு நம்ம எப்படி ஏவுவோம்? குடும்பத்தினரை நீங்கள் தொழுவுங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் இவன் தூங்கிட்டே இருப்பான், பையனை எழுப்பிடுவான், போய் தொழுதுட்டு வா அப்படின்னு சொல்லி. எப்படி போவான் பையன்? நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற? உன் பையன் எப்படி செய்வான்? நீ ஒரு நல்ல காரியத்தை சரியான முறையில் நடத்தினால்தானே உன் பையன் அதை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக ஆவான், உன் பிள்ளைகள் கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக ஆவார்கள். உன்னுடைய மனைவி யாருடைய நிழலாக உங்களை தொடர்வார்கள்? உங்களுடைய நடவடிக்கை நிழலாகத்தானே உங்களை தொடர்வார்கள். 2 பெண்மைகள் தான் அதிலிருந்து வேறுபட்டவர்கள். ஆயிஷா பிறவனுடைய மனைவி, அவங்க ஆசியா அவர்கள் அதிலிருந்து வேறுபட்டவர்கள். கணவன் சொன்னதை கேட்கல. அதே மாதிரி சில பெண்கள் ஒரு நல்ல காரியங்கள் தான் நம்ம ஒன்று சேரணுங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. பெரும்பாலானவர்கள் கணவனுடைய ஷேடோவிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். அப்போ கணவன் தொழுவில்லைன்னு சொன்னால் அந்த ஷேடோ எங்கே இருக்கும்? மனைவியிடமும் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். மனைவியிடம் வெளிப்படும் போது அது பிள்ளைகளிடமிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ வெட்கங்கெட்ட ஒரு குடும்பமாக நமது குடும்பம் மாறக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாம் எப்படி மறுமையில் போய் முதல் கேள்விக்கு நம்ம பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம்? அப்போ கவனத்தில் கொள்ள வேண்டும். நமது கடமையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் பெரிய ஒரு மந்த நிலை என்பது நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு
எந்த விதமான மரியாதையும் செலுத்தாத மனநிலையில் உள்ளவர்களாக நாம் மாறியிருக்கிறோம். மற்ற சமுதாயங்களை பார்த்து இதை நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பெரியவர்கள் முதுமை அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவர்களை ஏன் சொல்லி கேட்கறதில்லை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதில்லை. இந்த பெருசுக்கு வேறு வேலையே இல்லை, இப்போ பார்த்தாலும் நைன்னு சொல்லி என்னை நச்சரித்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி அவர்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா? பெரும்பாலான குடும்பத்தில், சில குடும்பத்தில் அதை பேணக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு பயந்து பேணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கிறாங்க? பெரியவர்களை மதிப்பதே கிடையாது. அவர்களுக்கு ஏகப்பட்ட உபாதைகள் இருக்கும், அந்த உபாதைகளுக்கு அவர்களை கவனிப்பதே கிடையாது. அவர்களுடைய கவனம் எல்லாம் வீடுகளில் எப்படி இருக்கிறது? மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், குர்ஆன் ஓதுவது கிடையாது, குர்ஆனை படிப்பது கிடையாது. சீரியலுக்காக அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம் சமூகம் மாறி இருக்கிறது என்று சொன்னால் இது எப்படி உங்களுக்கு வெட்கங்கெட்ட ஒரு நிலை தானே இருக்குது? அங்கே வெட்கம் இல்லாத ஒரு நிலை தானே இருக்குது. அப்போ வெட்கம் என்பது இல்லை, இல்லாத ஒரு வெளிப்பாடு நமக்கும் ஏற்படுகிறது, நமது குடும்பத்தினருக்கும் ஏற்படுகிறது. அதை சரி காணக்கூடிய, தவறு என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கூட மனநிலையில் நாம் இல்லை. இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் நமது மறுமை நிலை எப்படி இருக்கும்? ஆதமுடைய மக்களே, அவனும் அவனுடைய சந்ததியினரும் இனத்தாரும் நீங்கள் அறியாத விதத்தில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய நன்மையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை பிடியில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கருத்தை தரக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கணும். நம்ம பெற்றோரை எப்படி ஏமாத்தினானோ அது மாதிரி சைத்தான் நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். அப்போ உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரகின் நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள் என்கின்ற அல்லாஹ்வுடைய அந்த வசனம் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும் என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நமது நடவடிக்கையில் மாற்றங்கள் இருக்க வேண்டும், வெட்க உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ஷைத்தான் நம்மளை ஆட்கொண்டு இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய பிடியிலிருந்து நான் வெளியில் வந்து அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடம் இறைஞ்சக்கூடியவர்களாக, பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நமது உலக வாழ்க்கை என்பது அற்பமான ஒரு வாழ்க்கை, இது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை. மறுமை வாழ்க்கை தான் உண்மையானதும் நிலையானதுமாகும் என்று அந்த நிலையான வாழ்க்கைக்கு உள்ள தயாரிப்பை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அது நமக்கு மறுமையில் பலனளிக்கும் என்ற அந்த சிந்தனையை உங்களுக்கு தந்தவனாக உலக வாழ்க்கையில் நமது நிலையை சரியான நிலையாக மாற்றக்கூடிய, சரியான ஒரு பக்குவத்துக்கு வரக்கூடிய, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இறையச்சத்தோடு நாம் இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கையை, அந்த சிந்தனையை நமக்கு தந்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகத்தில் வாழும்போது பல்வேறு விதமான கஷ்டங்கள் நமக்கு இருக்கிறது. நோய் இருக்கிறது, வறுமை இருக்கிறது, பல நிலைகளில் மற்றவர்களால் இழிவுபடுத்தப்பட்ட ஒருவர்களாக கூட நாம் கருதப்படுகிறோம். இதெல்லாம் நமக்கு பின்னடைவு என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். சிலரால் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தொல்லைகள் அல்லது நமது நோய், வறுமை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெரிய பின்னடைவாக இருக்கிறது. அல்லது நாம் புறக்கணிக்க விட்டுவிட்டோம் அல்லாஹ்வினால், அதனால தான் எனக்கு கஷ்டம் வருகிறது, இந்த மாதிரியான ஒரு நினைப்பெல்லாம் நமக்கு இருக்கிறோம். ஆனால் உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இதை தனக்குண்டான ஒரு நன்மையாக மாற்றிக்கொள்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு முன் சென்றோர் அடைந்த சோதனைகள் போல் உங்களுக்கு வராமல் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? இது கேள்வி. முன் சென்றவருக்கும் அது மாதிரி தான் வந்திருக்கிறது. அவர்களுக்கு வறுமையும் நோயும் ஏற்பட்டது, இறை தூதரும் அவரிடம் இருந்த நம்பிக்கை கொண்டோரும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது என்று கூறும் அளவுக்கு அவர்களுக்கு கஷ்டப்பட்டார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி என்பது அருகில் தான் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ வறுமை, நோய், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம்
இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள், இது எல்லாமே அல்லாஹ்விடத்தில் நமக்கு பின்னடைவுலாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு சோதனை. இந்த சோதனையில் நம்ம சரியான முறையில் அதை எதிர்கொண்டவர்களாக, ஆனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூமின்களுடைய நிலை ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது. அவர்கள் நன்மைக்கு ஏற்பட்டால் அதில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹை புகழ்ந்தவர்களாக அதை நன்மையாக மாற்றிக்கொள்கிறார்கள். அவர்கள் தீமை ஏற்பட்டால் பொறுமையாக இருப்பதன் மூலமாக அதையும் நன்மையாக அடைந்து கொள்கிறார்கள். மூமின்களை தவிர வேறு யாருக்கும் இந்த பண்பு கிடைக்காது என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நமது எல்லா நிலைகளையும் நன்மையாக மாற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வறுமை, நோய், துன்பம் எல்லாமே நமது நன்மைக்கானது என்ற ஒரு நிலையை அறிந்து பொறுமையாக அல்லாஹ்விடம் உதவி தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறுமை தான் உண்மையான வாழ்க்கை என்ற சிந்தனையோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.